மைக்கேல் ஜாக்சன் பற்றின ரொம்பவே சுவாரஸ்யமான விஷயங்கள். மைக்கேல் ஜாக்சனோட ஸ்கின் கலர் ஃபர்ஸ்ட் டார்க்காக இருந்திருக்கும், அதுக்கப்புறம் ரொம்பவே ஒயிட்டாக இருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க. இது அவர் ஸ்கின் ட்ரீட்மெண்ட் எடுத்து தான் அவர் இந்த மாதிரி தன்னை மாற்றிருப்பாருன்னு நினச்சிருப்போம். ஆனால் ஆக்சுவலாக அவருக்கு வெண்புள்ளின்னு சொல்லப்படுற விட்டிலிகோன்ற ஸ்கின் டிசீஸ் இருந்திருக்கு. அந்த நோய் அவரை கொஞ்சம் கொஞ்சமாக பாதிச்சுட்டே வந்ததுனால அதை மறைக்கிறதுக்காக அந்த கலருக்கு ஏற்ற மேக்கப்பை போட்டிருக்காரு. ஆக்சுவலாக மூன் வாக்குன்ற விஷயத்த மைக்கேல் ஜாக்சன் கண்டுபிடிக்கல. இதை 1970s இருந்த ஸ்ட்ரீட் டான்சர்ஸ் பேக் ஸ்லைடுன்ற பேரில் இந்த மூவை பண்ணிட்டு இருந்தாங்க. மைக்கேல் இதை பார்த்துட்டு பல மாதம் ப்ராக்டிஸ் பண்ணி அதுக்கப்புறம் 1983 மூன் வாக்குன்ற பேரில் பெர்ஃபார்ம் பண்ணாரு. மைக்கேல் ஜாக்சனோட ரியல் வாய்ஸ் ஆக்சுவலாக நம்ம கேட்ட சாஃப்டான வாய்ஸை விட கொஞ்சம் டீப்பாக இருக்குமாம். பப்ளிக்ல அவரோட ஜென்டில் லுக்குக்காக சாஃப்டான வாய்ஸை யூஸ் பண்ணுவாராம். பட் அதுவே அவர் பிரைவேட்டா இருக்கும்போது அவரோட நார்மல் வாய்ஸ்ல தான் பேசுவாராம். பிரேசில்ல ஒரு அல்டிமேட்டான சம்பவம் நடந்துச்சு. இது பல பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். தே டோன்ட் கேர்ன்ற அவரோட பாட்டை பிரேசில்ல ஷூட் பண்ணலாம்னு நினைக்கிறப்போ பிரேசில் கவர்மெண்ட் அவங்க நாட்டோட வறுமை வெளியே தெரிஞ்சிடும் சொல்லி அதை ஷூட் பண்ண மறுத்துட்டாங்க. ஆனால் பிரேசில்ல இருந்த பெரிய பெரிய கேங்ஸ்டர்ஸ் அவங்களோட கவர்மெண்ட் கிட்ட இருந்து மைக்கேல் ஜாக்சனை பாதுகாத்து அங்கே வீடியோவை ஷூட் பண்ண விட்டாங்க. அப்போ நினச்சி பாருங்க, அப்போ மைக்கேல் ஜாக்சனுக்கு எந்த அளவுக்கு ஃபேன் பேஸ் இருந்திருக்குன்னு. உங்களுக்கு பிடிச்ச மைக்கேல் ஜாக்சன் சாங் என்னன்னு கமெண்ட் பண்ணுங்க.